பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல் பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் ஹாப்பி பிளஸட் ஃப்ரைடே. தேவ ஜனமே, 7 வகையான தாழ்மைகள் இருக்குமானால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு 7 வகையான பிளஸ்ஸிங்கை தரப்போகிறார். என்னன்னு பார்க்கலாமா? யோபு 22 அதிகாரம் 29 தேவன் பெருமையுள்ளவரை வெட்கமடைய செய்கிறார், ஆனால் தேவன் எளியவருக்கு உதவுகிறார். ஆம் தேவ ஜனமே, எளியவருக்கு அவர் உதவுகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 11 அதிகாரம் 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவரை போல நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அவரிடத்துல நாம் கேட்போமாக தேவ ஜனமே. ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 7 அதிகாரம் 14 ஆண்டவர் இப்படியாக சொல்லி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தை நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்த தேசத்திற்கு சேமத்தை தருவேன். ஆம் தேவ ஜனமே, நாம் தேசத்திற்கு சேமத்தை தர வேண்டுமானால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 34 இகழ்வரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கும் அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய முகத்தையே நாம் தேடுவோம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 29:19 இப்படி தான் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாய் உங்களை தாழ்த்தி. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனை போல நாமும் ஆண்டவரிடத்துல கேட்போமா? தேவனே, எங்களை உயர்த்துற தேவனே, தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறீரே அப்பா, எங்களை பாருங்க ஆண்டவரேன்னு கேட்போமா தேவ ஜனமே? ஹல்லேலூயா. அப்படி நாம் கேட்கும் பொழுது ஹல்லேலூயா, நமக்கு ஆண்டவர் தாமே ஆண்டவர் 7 விதமான பிளஸ்ஸிங்கை நமக்கு தருகிறார். தேவன் நம்மை தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கும்பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார். தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார். தேவன் நமக்கு மேன்மையும் ஞானத்தையும் தருகிறார். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த 7 காரியங்களை பூர்ணமடைய வேண்டுமானால் நம்ம இடத்துல தாழ்மை வேண்டும். உங்களுடைய பணம், பெருமை, ஆஸ்தி, அந்தஸ்து, குடும்ப பெருமை, ஹல்லேலூயா, இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன் என்ற ஒரு பெருமையான பேச்சுக்கு இடமில்லாதபடி கர்த்தரிடத்தில் நம்மை தாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளை? யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தேவனே, அப்பா, நீர் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களை பெருமை இல்லாதபடி ஆண்டவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுகி அப்பா, எங்களை தாழ்மையோடு கூட அப்பா எங்களை நடத்துங்க சுவாமி. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.